எத்தனை பேருக்கு இந்த நியூஸை பற்றி தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம், எல்லாருக்கும் தெரிய வேண்டிய கட்டாயம், தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். 13 வயசு பொண்ணு ராஜஸ்தானில் ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்லை வேலை முடிச்சுட்டோ டியூஷன் முடிச்சுட்டோ எங்கன்னா போட்டோம், பிரச்சனையே கிடையாது. ஆட்டோ ஏறி போயிருக்கு. அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பொண்ணை கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹோட்டலில் நிற்பாட்டி அந்த ஹோட்டலில் இருக்கவங்கள்ட்ட விற்றுட்டு கிட்டத்தட்ட 30 பேர், அது வந்து கேவலமாக இருக்குது சொல்கிறதுக்கே. எப்படி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு செய்கிறதுக்கு மைண்ட் இருக்குன்னே தெரியல. 30 பேர் மாறி 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 அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க. 3 ஹோட்டல், கிட்டத்தட்ட 3 ஹோட்டலுக்கு மாற்றிருக்காங்க. 5 நாளாக வச்சு இந்த ஜூன் மாதம் கடைசியில் நடந்துருக்கு. இதில் 45 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே, 30 வயசுக்கு மேலே நிறைய பேர் ஏஜ் கேட்டகரி வயசு. இவங்க எல்லாருமே 13 வயசு குழந்தை, 15 வயசு குழந்தை பொண்ணுங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வந்ததுன்னு தான் எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் ட்ரேஸ்லாம் பண்ணி அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. அந்த 3 ஹோட்டலில் இடிச்சிட்டாங்க. அந்த 30 பேரில் 15 பேரோ 18 பேரோ பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி ரோட்டில் அடித்து எல்லாரையுமே வந்து மாட்டிக்கிட்டாங்க. பட் அந்த பொண்ணு வாழ்க்கை இதெல்லாம் கேட்குறப்போ வீடியோ தனியாக அனுப்பாதீங்க அப்படின்ற சொல்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்க நம்ம சொசைட்டி 2026 வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ அப்படி சொல்லணுன்ற கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அந்த பீப்புளை அறவே அந்த யோசனையே வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் மேக் பண்ணணும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட். இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ சேஃபாக இருங்க, சேஃபாக போங்க. உங்கள் பொன் குழந்தைங்க, உங்கள் சிஸ்டர்ஸ் அண்ட் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் யாராவது வெளியே போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள சேஃபாக பார்த்து சேஃபாக பத்திரமா அனுப்புங்க.